Hi cinema lovers, உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஜாலி ரிவ்யூல இப்ப நாம பார்க்க போற படம் கண்ணப்பா. கதாநாயகன் விஷ்ணு மஞ்சு, இவரு தெலுங்கு மோகன் பாபு சாரோட மகன். கதாநாயகி பிரீத்தி முகுந்தன், இவங்க முகுந்தனோட மகளா இருக்கலாம். அப்புறம் கேமியோ ரோல்ல பிரபாஸ், மோகன்லால், அக்ஷய் குமார், சரத்குமார், மதுபாலா, இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நெகட்டிவா ரிவ்யூ போட்டா அவங்க மேல கேஸ் போடுவோம் அப்படின்னு பயமுறுத்தி வச்சிருக்காங்களாம். நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்களையே சொல்லிடுவோம். புஷ்பா 1, புஷ்பா 2, அதுக்கு முன்னால் பாகுபலி 1, பாகுபலி 2, இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களே படம் பண்ணி ஆல் இண்டியா லெவலில் 1000 கோடி சம்பாதிக்கிறாங்களே, நாமளும் அந்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் மோகன் பாபு சார் அவங்க மகனையே ஹீரோவாக போட்டு எடுத்த படம் தான் இந்த கண்ணப்பா. அந்த மோட்டிவேஷனே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தானே. ஒரு படத்துக்கு தேவையான இடத்துக்கு தாராளமாக செலவு பண்ணணும், தேவையில்லாத இடத்துல சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் ஒட்டு தாடியே 1.5 லாரிக்கு வாங்கியிருக்காங்க. படத்தில் சிவன், சில லேடிஸ் தவிர மற்ற எல்லாருமே பெரிய பெரிய தாடியோடு வராங்க. அதனால் தாடிக்கு நல்லா பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி சிக்கனமாக இருக்க வேண்டிய இடம்னா புடவைங்க ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. பார்வதியாக நடிக்கிற காஜல் அகர்வாலுக்கு ஒரு முழு புடவையை கொடுத்துட்டாங்க. அநேகமாக அவங்க படம் பூரா அந்த ஒரு புடவையோடு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். மீதி ஹீரோயினுக்கு அவங்க அம்மாக்கெல்லாம் ஒரு புடவையை கிழிச்சு விட்டு விட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரொம்ப சிக்கனம் தான். இந்த படம் ரொம்ப பழைய காலத்து படம்ன்றதுனால லொக்கேஷன்லாம் தேடி அவங்க ரொம்ப கஷ்டப்படலை. நேஷ்னல் ஜியாகிரபி, டிஸ்கவரி இந்த மாதிரி சேனல்ஸ்லேருந்து ஆறுகள், மலைகள், அருவிகள், காடுகள்னு ஸ்டாக் ஷாட்ஸ் எடுத்து போட்ட மாதிரி தருது. அனிமல் பிளானட்லேருந்தும் ஒரு சீன் வருது. அதுக்கப்புறம் போதும்டா கதையை சொல்லுன்றீங்களா? கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். பெரிய புராணத்தில் வர ஒரு சின்ன கதை கண்ணப்பர். ஒரு வேட்டைக்காரு, அவருக்கு திண்ணன்னு பேரு. ஒரு நாள் காட்டில் ஒரு பன்னியை வேட்டையாடுறாரு. அந்த பன்னியை துரத்துக்கிட்டே வந்து ஒரு மலை மேலே ஏறிடுறாரு. அங்கே ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறாரு. அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே அவருக்கு கண்டதும் காதல் ஆயிடுது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு மாதிரி பக்தி அட் ஃபர்ஸ்ட் சைட்டு. உன்னை இந்த மலை மேலே தனியாக விட்டுட்டு போனவன் எவன்டா அப்படின்னு வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு வாயிலேயே தண்ணி எடுத்துன்னு வந்து அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறாரு. அவர் வேட்டையாடின பன்னிக்கறியில் பெஸ்ட்டு பீஸாக பார்த்து சிவபெருமானுக்கு படையல் போடுறாரு. இதை அந்த சிவலிங்கத்துக்கு ரெகுலராக பூஜை பண்ணுற அந்தனர் வந்து பார்க்குறாரு. எந்த அபிஷுடா இந்த வேலையை பார்த்தான் அப்படின்னு பன்னிக்கறியெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவர் எடுத்துகிட்டு வந்த தயிர் சாதத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணுறாரு. அடுத்த நாள் திண்ணன் வந்து பார்க்குறாரு. அந்த தயிர் சாதத்தை தள்ளி வச்சுட்டு அவர் எடுத்துகிட்டு வந்த மான் கறியை வச்சு படைக்கிறாரு. இது கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகுது. பொறுத்து பார்த்த அந்தனர், எம்பா சிவபெருமானே, எவனோ ஒரு கர்மம் முடிச்சவன் இப்படி உன்னை கலங்கப்படுத்துறானே, நீ அவனை தண்டிக்க மாட்டியா அப்படின்னு புலம்புறாரு. அன்னைக்கு நைட்டு அந்த அந்தனர் கனவுல சிவன் போகிறாரு. நாளைக்கு இந்த டைமுக்கு ஷார்ப்பாக வந்துருப்பா அப்படின்னு ஒரு டைம் குறிச்சு கொடுக்குறாரு. அது திண்ணன் பூஜை பண்ணுற டைமு. அந்த நேரம் பார்த்து சிவலிங்கத்துக்கு கண்ணில் ரத்தம் வருது. இந்த திண்ணன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு அவரோட ஒரு கண்ணை நோண்டி சிவலிங்கத்தோட கண்ணில் வைக்கிறாரு. ப்ளீடிங் ஸ்டாப் ஆகுது. ஆனால் அடுத்த கண்ணில் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுது. இவர் இன்னொரு கண்ணையும் நோண்டி வைக்கிறாரு. சிவபெருமானே டென்ஷன் ஆகி நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா அப்படின்றாரு. இந்த நில்லு கண்ணப்பா டைலாக்கை 2வது கண்ணை நோண்டுறதுக்கு முன்னாடியாவது சொல்லியிருந்தா ஒரு கண்ணு மிச்சமாக இருக்கும். லார்டு சிவாவை நம்ம கேட்க முடியுமா? ஆனால் அந்த சிவா என்ன பண்ணுறாரு, இந்த கண்ணப்பாவோட பக்தியை மெச்சி அவருக்கு முக்தி கொடுத்து அவர் கூடவே வச்சுக்கிறாரு. இந்த கதையோட ஓப்பனிங்கும் சரியில்லை, எண்டும் சரியில்லைன்னு படம் எடுத்தவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க போல. அது எப்படி சிவலிங்கத்தை பார்த்தோன்னு ஒருத்தருக்கு அவ்வளோ லவ் வரும்? ஏற்கனவே சிவலிங்கத்தை அவர் பார்த்ததே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அதே மாதிரி எண்டும். இப்போது நம்ம கையில் அடிபட்டு ரத்தம் வந்துச்சுன்னா கட்டு போடுவோம், இல்லைனா தையல் போடுவோம், அதுக்கப்புறம் மருந்து போடுவோம். ரோட்டில் போகிறவங்க கையை வெட்டியாக வச்சுப்போம். அது எப்படி மேட்ச் ஆகும்? அதே மாதிரி கண்ணில் ரத்தம் வந்துச்சுன்னா சங்கர நேத்திராலயா போகலாம், இல்லை வாச நாய்க்கர் போகலாம். அந்த காலத்தில் இந்த வசதியெல்லாம் இல்லை. ஏதோ மூலிகை பச்சிலைன்னு வச்சு கட்டியிருக்கலாம். இந்த லாஜிக்கெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இவங்க நடுவில் ஒரு கதை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கதையை கதாநாயகனே எங்கேயோ ரூம் போட்டு எழுதியிருக்காரு. கதாநாயகன் ஒரு பட்டியில் வாழ்ந்துட்டு இருக்காரு. கூமாப்பட்டியா இருக்கலாம், நல்லா பச்சை பசேல்னு தான் இருக்குது. இந்த கூமாப்பட்டி பக்கத்துலேயே பீமாப்பட்டி, பூமாப்பட்டின்னு ஒரு 5 பட்டியில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பீமாப்பட்டியோட தலைவர் பீமனோட ஓவர் சைஸில் இருக்காரு. அதே மாதிரி ஒரு பெரிய கதாயுதம் வச்சுருக்காரு. அனுமார் வச்சிருப்பாரு அந்த மாதிரி கதை.
படத்தில் கதை இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னு வச்சுங்க, அதுதான் கதை இருக்கே அப்படின்னு மேனேஜ் பண்ணுவாங்க போல். பூமாப்பட்டி ஃபுல்லாக லேடிஸ் ஸ்பெஷல். அங்கே கதாநாயகியோட அம்மா தான் ராணி. அங்கே ஃபுல்லாகவே லேடிஸ் ராஜ்யம் தான். இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம கதாநாயகன் கண்டம் விட்டு கண்டம் போகிற மாதிரி அம்பு அடிப்பார். இந்த மாதிரி வித்தையெல்லாம் அவர் எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னு கேட்டால், போன ஜென்மத்தில் அவர் அர்ஜுனனாக பிறந்தாராம். காதில் பூ சுற்றுறாங்களா? உங்கள் மேலே கேஸ் தான் போட போகிறாங்க. படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒருத்தர், என்னடா இவனுங்க ஒன்று தேசபக்தியை வச்சு ஏமாத்துறானுங்க, இல்லை கடவுள் பக்தியை வச்சு ஏமாத்துறானுங்க அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட ஓடி போய், பாஸ் இப்படிலாம் சொல்லாதீங்க, உங்கள் மேலே கேஸ் போடுவாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறவங்க மேலே தான் பாஸ் நம்ம கேஸ் போடணும் அப்படின்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டை போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.